தோல்வி என்பது ஒரே நேரத்தில் பலருக்கு கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் வெற்றி என்பது ஒரே ஒருவருக்குத்தான் வெற்றி சாத்தியப்படும், வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடந்த 2026 தேர்தலில் 4 முனை போட்டியாக இருந்த பட்சத்தில் 3 பேர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள், ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக வெற்றி என்பது ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. தோல்விகள் ஒரே நேரத்தில் பலருக்கு கிடைத்துவிடும். தோல்வி அடைந்தவர்கள் கவலையுடனும் வருத்தத்துடனும் இருப்பார்கள். வெற்றி பெற்றவர்கள் குதூகலத்துடன் கும்மாளம் அடித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இது இயற்கை, ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள். வெற்றி பெற்றவன் சந்தோஷமாக துள்ளி திரிவதும், தோல்வி அடைந்தவன் துவண்டு விழுந்து வருத்தப்படுவதும் இயல்பான ஒரு நிகழ்வு. ஆனால் இதற்கெல்லாம் துவண்டு விடாமல் மறுபடியும் நாம் வெற்றியை நிகழ்த்த வேண்டும், வெற்றி சரித்திரத்தில் நாம் கையெழுத்திட வேண்டும் என்று பலரும் பல முனைப்புடன் செயல்படுவார்கள். தோல்வி என்பது நிரந்தரமல்ல, வெற்றி என்பதும் நிரந்தரமல்ல. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் நிரந்தரமில்லாத வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. எல்லாமே கொஞ்ச காலம்தான். சந்தோஷங்கள் வரும், அதுவும் கடந்து போகும். துன்பங்கள் வரும், அதுவும் கடந்து போகும். இப்படி மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முழுவதுமாக நாம் வாழ வேண்டும். ஒரு மனிதன் அறுசுவை உணவு உண்பது கூட வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்குத்தான். அறுசுவை உணவு உண்டு வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து மரணம் வரைக்கும் வாழ்க்கையை கொண்டு செல்வதுதான் முழுமையான வாழ்க்கை. ஒரு கட்சி தலைவரை பார்த்து நாம் பயம் கொள்ளுதல் கூடாது, இயல்பாக இருக்கணும். ஒரு சில தலைவர் கோபப்படுற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் எளிய மக்கள் சென்று பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதனை போல் தோற்றம் தர வேண்டும். அவர்கள் இந்த தலைவரை பார்த்து பயம் கொள்ளுதல் ஆகாது. அப்படி எல்லா இயல்பான மனிதர்களும் பயந்து விட்டால் அடுத்து ஒரு மாற்றம் நிகழும். மக்கள் அந்த பயத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு மாற்றத்தை தேடி அலைவார்கள். அப்படி சில நேரங்களில் அலை வீசுகிறது. அந்த அலையில் புதிய தலைவர்கள் எல்லாம் ஜெயித்து வருவார்கள். இது இயல்பு. தவறுகளே நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தலைவனுக்கு உண்டான அழகு. யார் இல்லை என்றாலும் இந்த பூமி சுழலும், சுற்றும், தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் இல்லை என்றால் அந்த இடத்தில் யாருமே அந்த வேலைகளை செய்து விட முடியாது, நான் அவ்வளவு பணிகளை அதில் செய்தேன் என்பார்கள். இல்லை, நீங்கள் இல்லை என்றாலும் வேறு ஒருவரால் அந்த இடத்தை சுத்தம் செய்ய முடியும், வேலை செய்ய முடியும், கொண்டு செலுத்த முடியும். யார் இல்லை என்றாலும் பூமி சுற்றும், பூமி சுழலும், பூமி தன் பணிகளை செய்யும். ஆக இன்று இருப்பார், நாளை போவார், இன்று இருப்பவர் நாளை போவார், நாளை இருப்பவர் காணாமல் போவார். இதெல்லாம் இயற்கையினுடைய நியதி.